ஹலோ ஆல். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேபேஜ் டம்ப்ளிங்ஸ் நான் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 2 வகையான கேபேஜோட இலைகளை எடுத்து இந்த மாதிரி தனித்தனியா உதிர்த்து வச்சிருக்கிறேன். அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கேபேஜோட இலைகளை வேக வச்சு எடுத்த பிறகு ப்ரோக்கோலி அண்ட் காலிஃபிளவரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கிறேன். பேன்ல இப்ப கொஞ்சமா எண்ணெய், பொடியா கட் பண்ண பூண்டு, வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமும் சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃபிளேம்ல சாட்டே பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ண கேரட் சேர்த்து பாதி வெந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை சேர்த்துக்கிறேன். காலிஃபிளவரும் ப்ரோக்கோலியும் ஏற்கனவே பிளான்ச் பண்ணி நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், ஃபிளேவருக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா வேக வச்சு எடுத்திருக்கிற ஸ்வீட் கார்ன், துருவி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டம்ப்ளிங்ஸ்க்கு நான் ஒரு சாஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். 10ல இருந்து 15 கேஷ்யூ, பூண்டு, 10 காஞ்ச மிளகாய் அண்ட் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து நல்லா வதக்கிட்டு மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்ஸை கேபேஜ்ல வச்சு நல்லா பேக் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ்க்கான வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை பேன்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா வினிகர் சேர்த்திருக்கேன். உங்க திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற டம்ப்ளிங்ஸை ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ் டம்ப்ளிங் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பை.